நாங்கள் எங்கே போகிறோம்னா இப்போது ஃபால்ஸுக்கு போகிறோம். இவங்களுக்கு ஃபால்ஸ்லாம் போக இஷ்டம் இல்லை, நான் தான் போகணும்னு ஆசை கூட்டிட்டு போகிறேன். எஃப்னா கூட்டிட்டு போகணுமா? தனி தெரியுதா ரேஸ் சுற்றுது? கட்டிட்டு இருக்கோம் பாருங்க. இதோ லெஃப்ட்ல பச்சை பசேன்னு இருக்கும் பாருங்க. சொன்னேன் இந்த மலையில தான் இருக்குன்னு. அது எப்போ சொன்னீங்க? எங்கேயோ பார்த்துட்டு சொன்னீங்க. நாங்கள் இங்கே வந்தாச்சு. புலைட் தூக்கு வந்து போகிறோம். இங்கே பாருங்கள், ஒர்க் பண்ணணும். ஸோ வந்து இங்கே செக்யூரிட்டி செம்மையாக செக் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் ஐட்டம் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நல்ல வேலை எனக்கு ஆல்ரெடி ஒரு டிக்டாக்ல ஒரு சிஸ்டரோட வீடியோ பார்த்து நாங்கள் பிளாஸ்டிக்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது, சும்மா அப்படியே எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சோம். இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் கூட எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லாமே வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம், புளிசோறு, எக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே வந்து நல்ல வேலை நாங்களோட வீட்டிலோட திங்ஸ்லேயே போட்டாச்சு. ஸோ பிளாஸ்டிக் பை கூட எடுத்துகிட்டு போக விட மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துச்சு. செக்யூரிட்டி நல்லா செக் பண்ணுறான். ஸோ இங்கே யாராச்சும் வரதா இருந்தால் கண்டிப்பாக பிளாஸ்டிக் ஐட்டம் எதுவுமே எடுத்துகிட்டு வராதிங்க. 5 மணிக்குள்ளே வெளியே ஃபஸ்ட்டு 2 பேர் நடந்து வாக் பண்ணி போங்க. பாருங்கள், பை, பேக்கு. ஹலோ, எதுக்குள்ளே போகிறீங்க? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நடங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் கார் பார்க்கிங் பண்ண போயிருக்காங்க. ஸோ வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு தெரில. எடுத்துகிட்டு போகக்கூடாதா? இந்த டைமில் நைட்லாம் நடக்க முடியுமா? விழுந்துருச்சு. ஹாய் காய்ஸ், எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம்? 400 மீட்டர். 1 கிலோ நடந்து வரலையா? அதான் எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற. இங்க அம்மா அம்மா பயமா இருக்கு. ஓ மங்கி காய்ஸ், பனானா சாப்பிடுது காய்ஸ். பாப்பா புச்சிக்கிட்டு இருக்குது. பாப்பா ஓ முச்சிட்டு இருக்கு மங்கி. அம்மா இங்க பாருங்க எப்படி அழகா உட்காந்து சாப்பிடுதுன்னு. எங்களா மங்கி எப்படி உட்காந்து பனானா சாப்பிடுது? என்ன சாப்பிடுது? பாப்பாவும் பயமா இருக்கு. பேபி வச்சிருக்கு. ரொம்ப இருங்க பாப்பா, நான் அந்த சைடு போய்க்கிறேன். ஹாய் ஹாய் பாபா. அம்மா காய்ஸ், இந்த மேடில் என்னால் ஏற முடியல காய்ஸ். மூச்சு வாங்குது. மங்கிஸ் அம்மா சத்தம் கேட்குது. பார்க்குறானுங்க. இதுக்கு மேலே நடக்க முடியல காய்ஸ். செம்மையாக இருக்குது மேடு. இது புக்கிட்டு இல்லை ஏற முடியல. ஆமாம், என்னடா இது வந்து போய்கிட்டே இருக்கு. 5 கிலோமீட்டரா? உண்மையா வந்தாச்சா?
ஓகே 1 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். ஊண்டி தான் வரேன். அம்மா நின்றுட்டாங்க. ஊனிக்கிறாங்க பாருங்க அம்மா. இதோ லேடிஸு புதுசாக கட்டியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பார்த்தா தெரியுது. என்னடா எறும்பா? வருஷத்துல ஒரு 5 எறும்பு. ஃபைனலி வந்துட்டோம். நாங்கள் ஆக்சுவலி மேலே போகிறதா இருந்துச்சு. நல்ல வேலை கேட்டு வந்தாச்சு இங்கே கரெக்டாக. இங்கே நீங்கள் குளிக்கணும். நாங்களாம் வாவ் அவனை தான் கத்துறானுங்க. சரி இது எடுத்துகிட்டு வர முடியாது. இது கொடுங்களேன். மங்கி மாற்ற முடியுமா? சாம்பா எல்லாமே கீழே போட்டு என்னது அம்மா வாடா இருந்து. என்ன ஒரு அக்கா படுத்திருக்காங்க. மாற்றி போகிறாங்க படிக்கிறாங்க. என்ன பேச்சு அரிசி? gunung pulai. இதுதானோ? இல்லை கொடுங்க கொடுங்க அது கொடுங்க பெட்ஷீட். வா காய்ஸ் செம்மையாக இருக்குது. ட்ரெஸ்ஸு அங்கேயே மாற்றிட்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு அங்கேயே வந்துடணும்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு நீங்கள் மாற்றணுமா? ஃபிஷ் இருக்கும். அப்போ குளிக்க வேணாம். ஃபிஷ் இருக்காது. இங்கே ஒரு இடத்த பார்த்து இங்கே வந்து மங்கி வருமா? சாப்பாடு வந்தால் சாப்பாடு வச்சு மங்கி வரும்னு சொன்னாங்க. பட் இங்கே வச்சுருக்கோம். சாப்பாடு வாசல் எடுத்து வந்துருமா? மண்டிடாமா இங்கே குளிக்கலாமா? இங்கே என்ன இருக்கும்? வெறும் மண்ணு. ஃபிஷ் இருக்காது இங்கே. அங்கே பாரு வாட்டரில் பாரு ஃபிஷ் இருக்குமா?